எல்லாம் டபுளா இருப்பீங்கல்லாம். இல்லையா? ஹாய் ஹாய்ன்னே போடுறீங்க. அடுத்தது ஏதாவது கேள்வி கேட்டா தானே நான் பதில் சொல்ல முடியும். நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ரிட்டர்ன் நோ ஆன்சர். ஹாய் பவிக்குட்டி. வணக்கம்டா. என்ன சாப்பிட்டீங்க? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மரணம். அவங்களாம் யாரும் கிடையாது. உங்களுக்கு பர்சனலா வேற ஒரு லைவ்ல அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தா, நீங்க அங்க போய் திட்டுங்க. சரியா? இங்க வந்து இந்த மாரி வார்த்தையெல்லாம் போடாதீங்க. இந்த லைவ்ல உங்களுக்கு அவரால ஏதாவது பிரச்சனைன்னா மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கிறேன். நீங்க திட்டாதீங்க. சரியா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரியா? அது ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. தோசையா? சூப்பர். நான் என்னன்னு கேட்கவே இல்லையே பவி. சப்பாத்தி, மட்டன் குழம்பு. இன்னைக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு. பினிசி. இனிமேல் ரெகுலரா சப்பாத்தி எடுத்துக்கலான்னு இருக்கேன். காலையில கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். பூரி சாப்பிடணும்னு ஆசை. காலையில தான் பூரி போட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். மரணம் என்னும் தூது வந்தது. மங்கை என்னும் வடிவில் வந்தது. வாட் ப்ராப்ளம் மரணம்? என்ன நான் கேட்டேன் பதிலே சொல்லல நீங்க. எந்த ஊருப்பா நீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் தான் சொல்லிட்டேனே பவி. சப்பாத்தி, மட்டன் குழம்பு. என்னன்னு தெரியல. லைவ் ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கு ஒரு ஃபீலு பவி. நம்ம குரூப்ல யாரும் வர்றதில்ல இப்பலாம். கவனிச்சீங்களா? பர்ட்டிகுலரா யாரோ ஒரு 2 பேத்துக்குள்ள இருக்க மனஸ்தாபத்த பொதுவுல காமிச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா அவங்க பேசிக்கிறாங்க போலவாட்டுக்கு. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே? கண்ணீர் வழிதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் என்னானதோ ஈதானதோ சொல் சொல். எதுக்குடா செயினை கழட்டிட்டு இருக்க? ஏய், எது கழட்டிட்டு இருக்கிற? கொடு. பொருளோட மதிப்பு அவ்வளவு மோசமா தெரியுதாடா பிரகாஷ்? ஏன்டா பிஞ்சுக்கு போகுது ஏற்கனவே எல்லாம் கண்ணி விட்டு கிடக்குது. அந்த சென்டர் தெரியுதா? குடு காட்டுறேன்.